அனைவருக்கும் வணக்கம். போஷன் ட்ராக்கருடைய அடுத்த புதுப்பிக்கப்பட்ட நிலை தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இந்த வெர்ஷன் மே மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வெர்ஷன் போஷன் ட்ராக்கர் 20.6. தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வெர்ஷன் 20.7. இந்த வீடியோவில் இந்த 20.7 என்னென்ன மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க, அதில் நம்மளுடைய நடைமுறை செயல்பாடுகள் என்னென்ன மாற்றங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வழக்கமாக போஷன் ட்ராக்கர் லாகின் பண்ணிட்டு உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்த உடனே இப்போது வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த மெசேஜ் உங்களுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். இதில் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுடைய போஷன் ட்ராக்கர் 20.6 அப்படிங்கிற பழைய வெர்ஷன்லேருந்து 20.7 அப்படிங்கிற அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகிடும். வழக்கம் போல் அந்த ரெட் கலர் அப்டேட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ப்ளே ஸ்டோரில் போஷன் ட்ராக்கர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் புது வெர்ஷன் டவுன்லோட் ஆகிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கு முன்னாடி என்னென்ன புதிய மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 புதிய மாற்றங்கள் கொடுத்துருக்கதா சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாற்றங்கள் ரிவேம்ப் ஆஃப் சிபிஇ அண்ட் பிஹெச்எஸ்என்டே நிகழ்வுகள். அதாவது நம்ம மாதந்தோறும் நடத்தக்கூடிய 3 நிகழ்வுகள் சிபிஇ 1 and 2, அதே மாதிரி விஹெச்எஸ்என்டே, இந்த நிகழ்வினுடைய பதிவுகளை புதுப்பிச்சிருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்சது வேறு மாதிரி இருக்கும், இதற்கு பிறகு பதிவு செய்யக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அப்டேட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிவேம்ப் ஆஃப் பெனிஃபிஷரி வேக்சினேஷன். அதாவது போஷன் ட்ராக்கரில் பதிவு செஞ்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு வகை பயனாளிகளுக்கும் அவங்களுடைய தடுப்பூசி விவரங்களை பதிவு செய்கிறதுல ஒரு புதுமையான விஷயத்தை கொடுத்துருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இது ரெண்டாவது அப்டேஷன். மூணாவது பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது ஒரு குறிப்பிட்ட சில பயனாளிகளுக்கு மட்டும் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. நாலாவது ஏஎன்சி பயனாளிகளுக்கு அவங்களுடைய வெயிட் கெயின் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு சார்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத 4வது அப்டேஷனாக கொடுத்துருக்காங்க. 5வது பார்த்திங்கன்னா பக் ஃபிக்சஸ். இது போஷன் ட்ராக்கர் முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வேகமாக செயல்படுறதுக்கு நிறைய மாற்றங்கள் செஞ்சுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இப்போது அப்டேட் ஆகிருக்கும். இப்போ லாகின் பண்ணோம்னா என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போஷன் ட்ராக்கர் புது வெர்ஷன் டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிட்டு ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ளூ கலரில் எனேபிள் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. இப்போ உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் அப்டேட் செய்யப்பட்ட போஷன் ட்ராக்கரில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கம் போல் வலது ஓரமாக இருக்கக்கூடிய கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் அதுக்கு கீழே பதிப்பு 20.7 அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. வலது ஓரமாக இருக்கக்கூடிய கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள். கீழே வெளியேறும் அடுத்தது பதிப்பு 20.7. நாம் அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் சொல்லப்பட்ட மாற்றம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மாற்றம் சிபிஇ மற்றும் விஹெச்எஸ்என் நிகழ்வுகள் பதிவு செய்வதில் ஒரு மாற்றம் கொடுத்துருக்கதா சொல்லிக்கிறாங்க. இது கூடுதலாக அப்படிங்கிற ஆப்ஷன்லேயே 4வது நிகழ்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் செலக்ட் பண்ணி பாருங்கள். இதில் கிராம ஆரோக்கிய சுகாதார ஊட்டச்சத்து தினம் விஹெச்எஸ்என்டே இந்த 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன புதிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பழைய வெர்ஷனில் ஒரு விதமாக பதிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ இது வரைக்கும் இந்த மாதத்தில் இது வரைக்கும் விஹெச்எஸ்என்டே பதிவு பண்ணலை. இப்போ பாருங்கள், புதுமையாக கீழே ஒரு ப்ளூ கலர் ரவுண்ட் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். என்ன தேதியில் நடத்துகிறீங்க விஹெச்எஸ்என்டே உங்கள் மையத்தின் சார்பில் எப்போ நடத்துகிறீங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணுங்கள். நான் உதாரணமாக 3ஆம் தேதி செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதில் பங்கெடுத்தாங்க, பங்கேற்பாளர்கள் எத்தனை பேர், அந்த விஹெச்எஸ்என்டே நிகழ்வில் உங்கள் மையத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணணும். உதாரணமாக ஒரு 15 பேர் பங்கெடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு தான் சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. இதை கொடுத்து நீங்கள் சமர்ப்பிக்கவும் கொடுக்கணும். இதற்கு முன்னாடி வெர்ஷனில் வேறு நம்ம விஹெச்எஸ்என்டே பதிவு பண்ணிட்டுருந்தோம். இப்போது
ஒரு சின்ன மாற்றத்தோடு இந்த VHSND பதிவு பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா CBE சமூகம் சார்ந்த நிகழ்வுகள். இப்போ நான் லாகின் பண்ணிருக்கக்கூடிய இந்த மையத்தின் சார்பில் பார்த்திங்கன்னா 6/5/2024 அன்னைக்கு உணவூட்டும் தினம் அப்படிங்கிற CBE நிகழ்வு நடத்தியிருக்கிறாங்க, பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கீழே பார்த்திங்கன்னா VHSND நிகழ்வு மாதிரி ஆட் CBE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2வது CBE எப்போ நடத்துகிறீங்களோ அந்த தேதிக்கான கேலண்டர் தேதி வந்து இங்கே இருக்குது. வலது ஓரமாக காலண்டர் ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் மாதத்தினுடைய கடைசியில் கூட வந்து முதல் திங்களை செலக்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ பாருங்கள், கடைசி 5 நாள் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தேதி 11, இந்த வீடியோ பதிவு பண்ணக்கூடிய தேதி 11. இதற்கு முன்னாடி ஒரு 4 நாள் வந்து நீங்கள் அந்த தேதியை பொறுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் விட்டுட்டீங்க, அது வந்து இப்போது முதல் திங்கள் எப்போது 6ஆம் தேதி. 6ஆம் தேதி பதிவு பண்ண வேண்டிய CBE வந்து நீங்கள் பதிவு பண்ணல அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் போர்ஷன் ட்ராக்கர்லேருந்து எடுத்துட்டாங்க. நீங்கள் திரும்ப அடுத்த 2வது திங்களில் தான் வந்து பதிவு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி அப்படிங்கிறது இங்கே டிசேபிள் கண்டிஷனில் இருக்குது. இதற்கு முன்னாடி வருஷன்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் கூட 27ஆம் தேதி 28ஆம் தேதி கூட வந்து மறந்துருந்தால் 6ஆம் தேதின்னு கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ அதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்னைக்கு முதல் திங்கள் அன்னைக்கு CBE நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கே போர்ஷன் ட்ராக்கரில் தவறாமல் பதிவு பண்ணிடணும் அப்படிங்கிறத இந்த அப்டேஷனுடைய ஒரு செயல்பாடு. இப்போது ஏற்கனவே ஒரு CBE நடத்தி பதிவு பண்ணிட்டாங்க. 2வது CBE நடத்தும் போது அதற்கான தேதி மட்டும் இங்கே பதிவு பண்ணால் போதும். எத்தனை பேர் பங்கெடுத்துட்டாங்க, என்ன நடந்தது, என்ன நிகழ்வு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது நீங்கள் பதிவு பண்ணலாம். பாருங்கள், தேதி, செலக்ட் தீம். இந்த மாற்றம் தான் வந்து CBE மற்றும் VHSND பதிவுகளில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேஷன். அடுத்ததாக கொடுத்தது 2வது அப்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் ANC, PNC மற்றும் குழந்தை பயனாளிகளுக்கு தடுப்பூசி விவரங்கள் பதிவு செய்வதில் ஒரு மாற்றம் கொடுத்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 2வது அப்டேஷன். இப்போ நம்ம வந்து முதல் பகுதிக்கு போனோம் அப்படின்னா பயனாளிகள் பெனிஃபிஷரிஸ். ஃபஸ்ட்டு பயனாளி கர்ப்பிணிகள். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ANC பயனாளி நம்ம செலக்ட் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து 4வது இருக்கக்கூடிய தடுப்பூசி விவரங்களை சேர்க்கவும். இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து ஒவ்வொரு தடுப்பூசியினுடைய பெயரையும் வந்து இங்கே பதிவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ANC பயனாளி அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தடுப்பூசி கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறத தடுப்பூசியினுடைய பெயரோடு இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க. TD1, TD2, TD பூஸ்டர். அது எந்த தேதிக்குள்ளே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே கீழே டியூன்னு போட்டு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் பதிவு பண்ணலை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஓவர் டியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்குது. இங்கே இந்த காலண்டர் ஆப்ஷன் வலதோரமாக இருக்கக்கூடிய காலண்டர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ANC பயனாளிக்கு எந்த தேதியில் இந்த TD1 அப்படிங்கிற தடுப்பூசி செலுத்தப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி TD2, TD பூஸ்டர், அதுக்கும் வந்து இந்த ஓவர் டியூ அப்படிங்கிற வலதோரமாக இருக்கக்கூடிய காலண்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எந்த தேதியில் அந்த தடுப்பூசி அவங்களுக்கு செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா PNC. ஒவ்வொரு வகை பயனாளிகளுக்கும் தடுப்பூசி விவரங்கள் வேறு மாதிரி இருக்குது. இப்போது PNC பயனாளிக்கு செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ANCக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரே ஒரு 3 தடுப்பூசி மட்டும்தான் இருந்துச்சு. PNC பயனாளிக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான தடுப்பூசியும் நம்ம செலுத்த போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கு வந்து தடுப்பூசி விவரங்கள் வந்து ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து இங்கே இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 0 to 6 மாத குழந்தைகள். இந்த 0 to 6 மாத குழந்தை பயனாளிகளுக்கு தான் வந்து நிறைய தடுப்பூசிகள் விவரங்கள் வந்து போர்ஷன் ட்ராக்கரில் பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இதில் வழக்கம் போல் வந்து வலது ஓரமாக இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷனில் 4வதாக இருக்கக்கூடியது தடுப்பூசி விவரங்களை சேர்க்கவும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன தடுப்பூசிகள் கொடுக்க வேணும் அப்படிங்கிறத பேரோடு அங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எந்த தேதிக்குள்ளே அந்த குழந்தைக்கு அந்த தடுப்பூசியை கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து அந்த தடுப்பூசியினுடைய பேரு கீழே சின்ன லெட்டரில் கொடுத்துருக்காங்க, டியூன் போட்டு. பாருங்கள், 0 to 6 மாத குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 தடுப்பூசிகள் வந்து இது பேரோடு கொடுத்துருக்காங்க. அது எந்த தேதிக்குள்ளே நீங்கள் செலுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த வலதுவரமாக இருக்கக்கூடிய ஓவர் டியூ அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலண்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பயனாளி 6 மாதம் முதல் 3 ஆண்டுகள் உள்ள பயனாளிகள். இந்த வகை குழந்தை பயனாளிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தடுப்பூசி விவரங்களை பதிவு பண்ண வேண்டியிருக்குது. வலதுவரமாக இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி 4வது ஆப்ஷன் தடுப்பூசி விவரங்களை சேர்க்கவும். இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 விதமான தடுப்பூசி இங்கே நேமோட லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த தேதிக்குள்ளே அந்த செலுத்தியிருக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. வலதுவரமாக இருக்கக்கூடிய கேலண்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பயனாளிக்கும் எந்த தேதியில் அந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணிடணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய 3 to 6 வயது குழந்தைகள். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சில தடுப்பூசிகளை நம்ம போஷன் ட்ராக்கில் பதிவு பண்ணோம். பார்த்திங்கன்னா ஒரு 3 to 6 வயது குழந்தைக்கு தடுப்பூசி விவரங்கள் பட்டியலில் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் டிபிடி பூஸ்டர் 2 அப்படிங்கிற தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், அப்கமிங் அப்படின்ட்டு ஒரு எல்லோ கலர் பேக்ரவுண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடுப்பூசியும் வந்து வித் பேரோட எந்த டேட்டில் அவங்களுக்கு அதை போட்டிருக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே போஷன் ட்ராக்கில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உங்கள் லாகினில் இருக்கக்கூடிய எல்லா வகை பயனாளிகளுக்கும் பிஎன்சி தவிர குழந்தை பயனாளிகள் ஏஎன்சி எல்லாத்துக்கும் வந்து அந்த தடுப்பூசி எந்த தேதியில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பதிவேட்டிலையோ அல்லது உங்களுடைய விஹெச்என்டியோ கேட்டு போஷன் ட்ராக்கரில் பதிவு பண்ணிடுங்க. அதற்கடுத்து 3வது அப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ. இந்த ஆப்ஷன் வந்து எல்லா வகை பயனாளிகளுக்கும் கொடுக்கல, ஒன்லி ஏஎன்சி கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிற வகை பயனாளிகளுக்கு மட்டும் இந்த பிஎம்ஐ அப்படிங்கிறது ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்கரேஜ், அபார்ஷன், ஸ்டில் பர்த், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பல் கலரில் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் எனேபிள் பண்ணாமல் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நீங்கள் ஏஎன்சி பயனாளினுடைய எடை மற்றும் உயர விவரங்களை பதிவு பண்ணும்போது இது எனேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக அடுத்த அப்டேஷனில் இது வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. மற்ற பயனாளிகளுக்கு இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலூட்டும் தாய்மார்கள் அப்படிங்கிற பயனாளிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்திருக்காது. குழந்தை பயனாளிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்லி ஏஎன்சி பயனாளிகளுக்கு மட்டும்தான் வந்து பிஎம்ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து 4வதாக இருக்கக்கூடியது ஏஎன்சி பயனாளியினுடைய ஹைட் அண்ட் வெயிட், எடை உயரத்தின் அளவை பொறுத்து அவங்களுடைய க்ரோத் சார்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது 4வது ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு ஏஎன்சி பயனாளினுடைய ஆப்ஷன் பாருங்கள். கடைசியிலிருந்து 3வதாக பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேலே ஜெஸ்னல் வெயிட் கெயின் ஏஎன்சி டீட்டெயில்ஸ் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஏஎன்சி பயனாளிக்கும் எடை மற்றும் உயரத்தை பதிவு பண்ணிங்க அப்படின்னா எந்த தேதிக்குள்ளே அந்த எடை உயரத்தை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஎன்சி 1, ஏஎன்சி 2, ஏஎன்சி 3, ஏஎன்சி 4. இப்போ பதிவு பண்ணக்கூடிய இந்த பயனாளிக்கு என்னென்ன தேதியில் நீங்கள் எடை உயரத்தை பதிவு பண்ணணும், எடை உயரத்தை எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து கீழே டேட்டோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் இனிமேல் ஏஎன்சி பிஎன்சிக்கும் வந்து எடை உயரத்தை பதிவு பண்ணிடுங்க போஷன் ட்ராக்கரில். சரிங்களா? இதுதான் வந்து 4வது அப்டேஷன் இந்த 20.7 அப்படிங்கிற போஷன் ட்ராக்கர் அப்டேட்டில். இது வரைக்கும் சொல்ல இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் அனுப்புங்க, உங்களுக்கு புரிய பதில் சொல்கிறோம். அதே மாதிரி ஃபீல்டில் இதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களுக்கு புதிய கேள்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ.